பூமிகா, இதாண்டி கடைசி தடவையா இந்த குழந்தை உன்னோட இருக்கிறது. இந்த குழந்தைய வச்சு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. இந்த நான் சொன்னபடி செய்துடுறா, சரியா? கிளம்பு. ஓ, என்னது? குழந்தை இருந்த இடத்துல குழந்தை காணோம். ஒரு பொம்மை இருக்கு. யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? பாத்ரூம்ல இருக்காளோ? ஏய், ஐயோ, எங்க இது? வெளியே போயிருப்பாளோ? என்னது? ஐயோ, சங்கரி, 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 கொஞ்சம் எழுந்திரி. அக்கா, என்னக்கா, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்கீங்க? இல்ல சங்கரி, தங்க வசந்தாவ காணோம். இது பாரு, குழந்தைக்கு பதிலா இந்த பொம்மை தான் என் பக்கத்துல இருந்துச்சு. தங்க வசந்தாவ மதன் மச்சாதான் எங்கேயாவது கூட்டு போயிருக்கணும். வாங்க போய் பார்க்கலாம். சரி வா. ஐயோ, குழந்தை. மாமா. பூமிகா, என்னம்மா? மாமா, மாமா இங்க வாங்க. இங்க வாங்க மாமா. நான் வெளிய போய் பார்க்கறேன். என்ன? என்னாச்சு? அத்தை, இங்க வாங்க. என்னம்மா? சொல்லு, என்னாச்சு? ஐயோ மாமா, என் குழந்தை யாராவது எடுத்துட்டு வந்தீங்களா மாமா? இல்லையே, நான் எடுத்துட்டு வரலையேம்மா. ஏன், என்னாச்சு? ஏம்மா இவ்வளவு பதட்டமா இருக்க? மாமா, ராத்திரி என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு என் பக்கத்துல படுக்க வச்சிருந்தேன் மாமா. இப்ப எழுந்து பார்த்தா குழந்தைக்கு பதிலா இந்த பொம்மை தான் மாமா பக்கத்துல இருந்தது. என்னது, பொம்மை இருக்கா? ஆமா மாமா, இதுதான் இருந்தது. ஐயோ, என் குழந்தை காணும், என் குழந்தை காணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏய், பூமிகா குழந்தைய காணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னடி கல்லு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்னங்க பண்ண சொல்றீங்க? பெத்தவ குழந்தைய பத்திரமா பாத்துக்க மாட்டாளா? பக்கத்துல தானே குழந்தை இருந்துச்சு. ராத்திரி தூக்கத்துல குழந்தை என்ன பறந்து போயிடுச்சா? அது வேற ஒண்ணு இல்லங்க. கல்யாணத்துல எங்களை ஜெயிச்சிட்டால, அதுக்காக எங்களை கிண்டல் பண்றதுக்காக குழந்தை காணாம போயிடுச்சுன்னு அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்றாங்க. அப்படியே நீலி கண்ணீர் வடிக்கிறா.
ஏண்டி பூமிக்கா அழுவுறத பார்த்தா உனக்கு பொய்யா தெரியுதா? அவ என்ன நீலி கண்ணீரா வடிக்கிறா? ஏய், உண்மையா குழந்தைய காணுண்டி. அதனாலதாண்டி இவ இவ்வளவு பதட்டப்படுறா. உன் பையன் மதம் தாண்டி தூக்கிட்டு போயிருக்கணும். உன் பையன் தூக்கிட்டு போயிருக்கானு போய் பாரு போ. ஏங்க, விட்டா குழந்தைய நான் தான் தூக்கிட்டு போனேன்னு சொன்னாலும் சொல்வீங்க போல இருக்கே. என் பையன் இருக்கிற மனநிலைமையில குழந்தைய தூக்கிட்டு போய் கொஞ்சம் நிலைமையிலயா இருக்கான்? ஏய், உன் பையன் தாண்டி தூக்கிட்டு போயிருக்கணும். போய் பாருடி. ஏய் பூமிகா, ஒழுங்கா சொல்லுடி. குழந்தை நிஜமா காணாம போயிடுச்சா இல்ல காணாம போன மாதிரி நடிக்கிறியா? அக்கா அக்கா ஏய், சொல்லுடி, உண்மையை சொல்லு. அக்கா அக்கா மதன் மச்சானோட காரை வெளியில காணோம். அவர்தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கணும். முதல்ல இந்த குள்ளச்சியை வெளியில துரத்தி விடணும். கேட்டியாடி? மதன் இவ்வளவு காலையில எங்கடி போனா? சொல்லுடி. அவன் எங்க போனான்னு எனக்கு என்னங்க தெரியும்? பூமிகா குரல் கொடுத்துதான் நானே ரூம்ல இருந்து வெளியில வந்தேன். அவன் எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும்? வசந்தா, உனக்கு தெரியாம அவன் எதையும் செய்ய மாட்டான். எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும்டி. ஏய், அவன் தாண்டி குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கணும். மதனுக்கு போன் பண்ணி கேளண்டி. ஏங்க, பெத்த பையன் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க சொல்றது உண்மையாவே நினைச்சு நீங்க சொல்ற மாதிரி மதனே குழந்தை எடுத்துட்டு போனதாவே இருக்கட்டுமே. அவன் பெத்த குழந்தைய அவன் வெளியில கூட்டிட்டு போறதுக்கு உரிமை கிடையாதா? ஏய், உன்கிட்ட என்னடி பேச்சு? நானே போன் பண்ணி கேட்டுக்கிறேன். You are calling is switched off. Please try after some time. மாமா எடுத்தாரா? மாமா மதன் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. குழந்தைய மதன் தான் தூக்கிட்டு போயிருக்கணும். அவன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கிறத பார்த்தா அவன் ஏதோ வில்லங்கம் பண்றதுக்காக தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ ஐயோ, மச்சான் என் மேல ஏற்கனவே கோவத்துல இருக்காரு. மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டிட போறாரு. ஐயோ, என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாது மாமா. என்னால உயிரோடவே இருக்க முடியாது. என் பேத்திக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் மட்டும் சும்மா இருந்துருவானமா? ஏய் வசந்தா, எதுவுமே தெரியாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி நீ உம்முன்னு இருக்கிறத பார்த்தா உன் பையன் குழந்தைய தூக்கிட்டு போன விஷயம் உனக்கு தெரியும்னு தாண்டி எனக்கு தோணுது. Let's save lungi. Covered the upper body is angi. The fabric which is covered the lower body is lungi. No buttons, no nada, no zip. If you have a lungi, you can sleep anywhere. You can play chess. கட்ட போட்ட லுங்கில இல்லையா? தாய்பாஸ் ஆடுங்க. It's a game board. உன் பையன் தூக்கிட்டு போன விஷயம் உனக்கு தெரியும்னு தாண்டி எனக்கு தோணுது. மரியாதையா நீயே சொல்றியா இல்ல உன் வாயால சொல்ல வைக்கட்டுமா? என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? இப்படி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டடி. கேட்கிற விதத்துல நான் கேட்கிறேன். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். சொல்லுடி, சொல்லு. எனக்கு தெரியாதுங்க. சொல்லுடி, மாமா சொல்லுடி. நீ சொல்லாத வரைக்கும் விட மாட்டேன். சொல்லு, சொல்லுடி, சொல்லு. இத்தனை வயசுக்கு மேல திரும்ப திரும்ப என்ன பெல்ட்டால அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு தப்பா தெரியல? பெல்ட்டால அடிச்சு உன் தோலை உரிச்சாதான் மதன் குழந்தையோட எங்க போயிருக்காங்கிற உண்மை தெரியும். சொல்லுடி, சொல்லு, சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி, சொல்லு, சொல்லு. நிறுத்துங்க. ஏய் பூமிகா, குழந்தை நீதான் எங்க ஒளிச்சு வச்சுட்டு நான் பெல்ட்டால அடி வாங்குறத பார்த்து நீ ரசிக்கிறியாடி? ஐயோ, அவளே குழந்தைய காணுமேனு வேதனையில இருக்கா. அவளை போய் நீ கேக்குறியா? சொல்லு, எங்க உன் புள்ள? சொல்லு. ஏய், பேத்திய காணுமேனு கொஞ்சமாவது உனக்கு பதட்டம் இருக்கா? சொல்லுடி, உன் பையன் குழந்தை எங்க தூக்கிட்டு போனா? சொல்லுடி, சொல்லு, சொல்லுடி. சொல்றல, ஏங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. நீங்க நடிச்சு கொன்னாலும் சரி, இதே பதில் தான் வரும். மதன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆமாங்க, அவன் குழந்தை எடுத்துட்டு போனது எனக்கு தெரியாது. அத்தை, குழந்தை அவரை தவிர வேற யாரும் எடுத்துட்டு போக வாய்ப்பே இல்ல அத்தை.
அவரு நல்ல நோக்கத்தோட குழந்தைய எடுத்துட்டு போலன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் இவ்ளோ போராடி வாழ்ந்துட்டு இருக்கிறது என் குழந்தைக்காக தான் அத்தை. இத பாருங்க, என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மச்சான உயிரோட இருக்க விடவே மாட்டேன். அவரை கொன்னுட்டு நான் கொலைகாரியா வாழ்வேன். இங்க பாருங்க அத்தை, உங்க பையன் உயிரோட வாழணும் நீங்க நினைச்சீங்கன்னா எடுத்துட்டு போன என் குழந்தைய நல்லபடியா எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்க. குழந்தை மட்டும் எனக்கு கிடைக்கல, எனக்கு என் குழந்தை வேணும் அத்தை, எனக்கு என் குழந்தை வேணும். அர்ச்சனா, அந்த குணால கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னியே, அதுக்கு என்னமா யோசனை பண்ணி வச்சிருக்க? ஆமாக்கா, நானும் அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன். அவன் எங்க இருக்கான்னு தெரியல, ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஹலோ, என்ன கலெக்டர் மேடம்? உங்க ஹஸ்பண்ட், உங்க வீட்டுக்காரர், உங்க குழந்தையோட தோப்பனார் எப்படி இருக்காரு? தேவையில்லாம என்ன ஒரு கிரைம் பண்ண வச்சிட்டீங்களே மேடம். எல்லாம் உங்களாலதான் மேடம். அந்த அருக்காணி பைத்தியத்தை என் தலையில கட்டி வைக்க பாத்தீங்கல்ல, என்ன மனமடியில மாப்பிள்ளையா உட்கார வைக்கிறேன்னு சபதம் போட்டீங்கல்ல, அதோட விளைவு தான் இதெல்லாம். என் புருஷன் பொழைச்சிட்டாரு, அதனால நீயும் பொழைச்ச. இப்ப நீ எங்க இருக்க? எங்கேயாவது ஏலி மாதிரி பொந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு பேசாத. நீ ஒரு தைரியமான ஆம்பளையா இருந்திருந்தா என் புருஷன் கிட்ட ஒத்தைக்கு ஒத்தைய மோதி பார்த்திருக்கணும். கோழ மாதிரி ரவுடிங்களை அனுப்பி கோழத்தனமான காரியத்தை பண்ணிருக்க. நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், உன் ஃப்ரெண்டு மதனோட கதி என்னாச்சுன்னு. வேணும்னா நீயே அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதே கதிதான் உனக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. இதோ பாருடா வீரவசனம். என்ன கலெக்டரம்மா, நீங்க அடங்க மாட்டேங்கிறீங்களே. அந்த மதன் ஒரு முட்டாள், அதனால அவனை நீங்க ஈஸியா ஜெயிச்சிட்டீங்க. ஆனா நான் அப்படி இல்லை, ரொம்ப புத்திசாலி. உங்க சவாலை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன், இப்ப இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள நீ என்கிட்ட வந்து சரண்டர் ஆகணும். இல்லனா உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். மேடம், உங்க ஹஸ்பண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு, உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்றாரு. போமா, நீ கூட போடா. அம்மாடி, மாமாவை பார்க்கலாம். வா வா வா. மாமா, மாமா, இந்த மாமனால உன் கண்ணாலத்தை நடத்தி வைக்க முடியலம்மா. கத்தியால குத்தி விட்டானுங்க குழப்பயில. அப்படியும் உன்னைய நான் கண்ணால மண்டபத்துல கொண்டு போய் ஜாக்கணும்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனா அது முடியாம போச்சு. ஒன்னு நீ ரொம்ப வருத்திக்காதப்பா. நீ உயிர் பொழைச்சு வந்தா போதும்பா. இவளுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். அருக்காணிக்கு இப்படி ஆயிப்போச்சேன்னு நினைச்சு ஒன்னு நீ வருத்திக்காதப்பா. ஆமா மாமா, நீங்க ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குணால இழுத்துட்டு வந்து உங்க கால விழ வைக்கிற மாமா. ஆமா, அவனை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதே அருக்காணி பிரச்சனையை தீர்க்க முடியும். யார்ச்சனா, ஜெயஸ்ரீயும் சுபஸ்ரீயும் எங்க? அவங்களே கூட்டு வரலையா?
எனக்கு குழந்தைகளை பார்க்கணும் போல இருக்குது. என் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்குது அர்ச்சனா. அதுக்கு என்ன மாமா, உடனே கொண்டு வர சொல்றேன். முத்து, அத்தை, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு ஒரு கேர்டேக்கர் பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துருங்க. சரி அர்ச்சனா, நாங்க போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வரோம். வா முத்து, வாமா. போயிட்டு வரேன்க்கா. நம்மள எதுக்கு இந்த குழந்தைய பாத்துக்க சொல்லி அனுப்பிச்சாங்க? ஒரு போனும் வரல, எந்த தகவலும் வரல. நான் இப்ப என்ன பண்றது? ஐயோ, குணால் வேற போன் பண்றான். ஐயோ, வெளியில யாராவது வந்துட்டா என்ன பண்றது? போன் எடுறி. சொல்லு குணால். என்ன பிரியா, நான் சொன்ன மாதிரி அர்ச்சனா வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டல? செட்டில் ஆயிட்ட குணால். இப்ப அர்ச்சனாவுடைய 2 குழந்தையும் கஸ்டடி தானே இருக்கு? ஆமா குணால், 2 குழந்தையும் என்கிட்ட தான் இருக்கு. வெரி குட், அப்படியே இருக்கட்டும். சரி, என்ன எதுக்கு அர்ச்சனா வீட்டுக்கு அனுப்பி வச்ச? 2 குழந்தைக்கு ஆயாக்களை பாக்குறதுக்கா? ஏய், எல்லாம் காரணமா தான். என்ன காரணம்? அது அர்ச்சனாவுடைய 2 குழந்தையும் கடத்திட்டு வந்து எங்கிட்ட நீ ஒப்படைக்கணும். என்னது, 2 குழந்தையும் கடத்தணுமா? அது அர்ச்சனாவுடைய 2 குழந்தையும் கடத்திட்டு வந்து எங்கிட்ட நீ ஒப்படைக்கணும். என்னது, 2 குழந்தையும் கடத்தணுமா? ஆமா. இதுக்குதான் இந்த வீட்டுக்கு என்ன அனுப்புனியா? இது தெரியாம நான் வந்துட்டேனே. என்னால குழந்தையை கடத்த முடியாது. ஏய் பிரியா, ப்ளீஸ், எனக்காக இதை நீ செஞ்சுதான் ஆகணும். நீ அப்படி செய்யலன்னா அர்ச்சனா என்னை தூக்கி உள்ள வச்சிருவா. கடைசி வரைக்கும் நான் ஜெயில தான் இருக்கணும். இந்த பார், நான் ஜெயிலுக்கு போறது உனக்கு உடன்பாடா? அது முதல்ல சொல்லு. நீ ஜெயிலுக்கு போறத நான் எப்படி சம்மதிப்பேன்? இருந்தாலும் இவ்ளோ பெரிய தவறு நான் எப்படி செய்ய முடியும்? இந்த பாரு பிரியா, நீ அந்த குழந்தையை கடத்தினாதான் நான் அந்த அர்ச்சனா கிட்ட இருந்து தப்பிச்சு ஃபாரின்ல போய் செட்டில் ஆக முடியும். அதாவது நம்ம 2 பேரும் போய் ஃபாரின்ல செட்டில் ஆக முடியும். அப்படி நீ செய்யலனா அர்க்கானிங்கிற பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு காலம் பூரா நான் அவஸ்தைப்படணும். ப்ளீஸ், இதை எனக்காக செய் பிரியா. சரி சரி சரி, செய்யறேன். ஆனா என்னால 2 குழந்தையுமே தூக்கிட்டு வர முடியாது. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அட்லீஸ்ட் ஒரே ஒரு குழந்தையாவது நீ தூக்கிட்டு வா. சரி, ஓகே. சரி சரி, சீக்கிரமா வந்து சரி. ஏ அர்ச்சனா, உன் குழந்தை மட்டும் என் கைக்கு வரட்டும், திரும்ப என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? வந்துட்டாங்களே. வாமா. முத்து, அர்க்காணி பாத்துக்க, நான் குழந்தைய பாக்குறேன். அர்க்காணி. ஆச்சுக்கிட்டி. ஜெயஸ்ரீ, என்னடா? வாங்க 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 வாங்க. உன் சத்தத்தை கேட்டு நீ அழறன்னு நினைச்சிட்டேன்டா. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அம்மா அப்பாவை பார்க்கலாமா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? வந்துட்டாங்களே. எங்கடா சுபஸ்ரீய காணோம்? குழந்தைய பாத்துக்கிறவளையும் காணோம். குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாளோ? ஐயோ முத்து, டேய் முத்து. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. முத்து, டேய் முத்து, முத்து இங்க வாடா. அத்தை, அத்தை. டேய், என்னத்த ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? டேய், சுபஸ்ரீய காணோம்டா. அந்த குழந்தைய பாத்துக்க வந்த பொண்ணையும் காணோம்டா. அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாலோன்னு பயமா இருக்குடா. அத்தை, குழந்தை அந்த ரூம்ல தான் இருக்கும், நல்லா தேடி பாருங்க. ஐயோ டேய், ரூம்ல நல்லா தேடி பாத்துட்டேன்டா, காணோம்டா. என்னதான் தேடிட்டு இருக்காங்க? எங்க போறது?
சரி சரி இருங்க, நான் மேல போய் பார்த்துட்டு வரேன். போய் பாரு போ. டேய் முத்து, என்னடா மேல இருக்காளா? மேல ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன், எங்கேயும் இல்ல. ஐயோ, நான் வெளியே பாக்குறேன், நீ அந்த ரூம்ல போய் பாருடா. பாரு. சரி. எங்க போயிருப்பாவ? ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. குழந்தைய காணுமே. அர்ச்சனா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எங்க போனா இவ காணுமே? இது ஸ்டோர் ரூம். சாவி மாமா கிட்ட இருக்கு. எங்க போயிருப்பாவ? இங்க இருக்கியா கிருடி? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.